பெரியார் என்பது ஒரு பெரிய ஒரு தத்துவம். அது தமிழ்நாட்டினுடைய தலை நிமிர் அப்படின்னு சொல்லலாம். என்ன நம்ம ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஜாதிய மனநிலை கொண்ட ஒரு மண்ணில், குறிப்பாக பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, பெண்கள்லாம் அடக்குடக்கமாக என்ன பண்ணோம், பயபக்தியோடு இருக்கணும்னு சொன்ன ஒரு மண்ணில் பெண்களை படி என்று படிக்க வைப்பதற்காக மாநாடுகளில் தீர்மானங்கள் போட்டு தன்னுடைய மாநாட்டிலே மிகப்பெரிய புரட்சிகளை எல்லாம் பெரியார் அவர்கள் செய்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி தமிழர்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணமே தந்தை பெரியார். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் ஒரு குறுகிய நோக்கத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் அடைக்கிறதோ, ஒரு மதத்துக்கு எதிரானவர்னு சொல்கிறதுலையோ, அவர் இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு இல்லாத கதைகளை விடுறதுனாலையோ பெரியார் நிச்சயமாக இந்த மண்ணில் மக்கள் மனதிலிருந்து நீங்க மாட்டார். ஏன்னா இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு இந்த சமூகம் அடக்கி வைக்கப்பட்டிருந்த எல்லா விஷயங்களையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் தான். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து அவரை அப்புறப்படுத்த முடியாது. இவர் வேற என்ன பண்ணுறது, நம்ம சின்ன தம்பி படத்தில் பார்த்துருப்போம் பாருங்க, எனக்கு கல்யாணம்னு ஒருத்தர் தாலியோடு சுற்றிட்டு இருப்பார் பாருங்க. அந்த மாதிரி தான் இவர் காலையில் எழுந்தால் பெரியார், தூங்க போடும்போது பெரியார், இதையே ஸ்ரீராம ஜெயம் மாதிரி மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கிறார். பெரியார் எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்புன்னு பேசுங்க. நீங்கள் என்ன தான் பேசினாலும் உங்களால் வெற்றி பெறு வாய்ப்பே கிடையாது. இதில் நீங்கள் டெபாசிட் கூட வாங்காமல் இழந்திருக்கிறீங்க. அப்போ பெரியார் மீது அவதூறு பரப்பினால், பெரியாரை கடுமையாக மோசமாக கீழ்த்தரமாக விமர்சித்தால், பெரியார் எதிர்ப்பு என்கின்ற போர்வையில் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை வேலையை இங்கே செய்தால் அவர்களுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடைத்தேர்தல் வெற்றி.